அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பணம் மலை போல சேர உப்பு ஜாடியில் இந்த ஒரு பொருளை மட்டும் வையுங்கள். பணம் மலை போல் சேர்வது உறுதி. ஆமாங்க, அது என்ன பொருள், எப்படி வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் 3ஆம் பிறை வருகிறது. ஏற்கனவே 3ஆம் பிறையில் இந்த ஒரு பொருளை கையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் பெரிதாக நம்மளுக்கு பயன்படுவது இந்த பணம் மட்டும்தான். இந்த பணம் இருந்தால் போதுங்க, நான் எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சிருவேன்னு நிறைய பேர் நம்மளாம் சொல்லுவோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த பணம் அப்படிங்கிறது இப்போவும் பற்றாக்குறையாகத்தான் நம்மளுக்கு இருக்கிறது. மாத கடைசியில் 5க்கும் 10க்கும் அல்லாடுறதே நம்ம பொழப்பா போச்சே அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நம்மளுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். நம்ம வீட்டில் குறைவில்லாமல் நிறைந்து இருக்க வேண்டிய ஒரு சில பொருட்கள் இருக்கிறது. அப்படி இந்த கல் உப்பு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் குறைவாகவே இருக்கக்கூடாது. கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு பாதி இதுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அதை நிரப்பி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உப்பை நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவுமே ரொம்ப தவறான ஒரு விஷயமாகும். ஒன்று நீங்கள் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கே இருக்குதே பீங்கான் ஜாடி செராமிக், அது வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படித்தான் நம்ம இந்த 2 பொருட்களை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னா மண்பானைகளால் ஆன அந்த பாத்திரங்கள்லையும் நம்ம உப்புக்கள் போட்டு வைப்பது நல்லது. மற்றபடி சில்வர், பித்தளை, பிளாஸ்டிக் இதுல எல்லாம் போடவே கூடாது. 3 உலோகங்கள், ஒன்று மண்பானை, இன்னொன்று பீங்கான் செராமிக் ஜாடி, இன்னொரு கண்ணாடி. இந்த 3 பொருட்களிலும் இந்த 3 உலோகங்களிலான பொருட்களில் மட்டும்தான் நாம் கல் உப்பை நிரப்பி வைக்க வேண்டும். நிறைய பேர் சொல்கிறீங்க நாங்கள் கல் உப்பை பயன்படுத்துறது இல்லைங்க, சால்ட்டு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சால்ட்டு மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. கல்லுப்பை தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சால்ட்டுங்கிறது இப்போ நம்மளுக்கு நாகரிக வளர்ச்சிகளில் நம்மளுக்கு அந்த சால்ட்டுங்கிறது கிடைக்கிறது. ஆனால் ஆதியிலிருந்து நம்மளுடைய முன்னோர்கள் முதற்கொண்டு பயன்படுத்தின கல் உப்பு. ஏன் இந்த கல் உப்புக்கு இவ்வளவு சிறப்புகளை சொல்கிறீங்க அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரின் சொரூபமாகவே இந்த கல் உப்பை நம்ம பார்க்கப்படுகிறது. இது தண்ணியில் தான் உற்பத்தி ஆகும், தண்ணியிலேயே கரைஞ்சிரும். அதுக்கான ஒரு தனித்தன்மை, ஒரு சக்தி அப்படிங்கிறது இந்த கல் உப்பிற்குத்தான் உண்டு. நம்ம அந்த கல் உப்பை உடைச்சி அதை தூளாக்கி அதை சால்ட்டை நம்ம பயன்படுத்தும் போது இப்போ இருக்கிற அந்த தூள் உப்பில் எந்த அளவுக்கு தூய்மையானதாக இருக்குதுன்னு தெரியல. இன்னும் அயோடின் கலந்த உப்பை யூஸ் பண்ணுங்கிறான், இன்னொருத்தன் யூஸ் பண்ண வேண்டாங்கிறான். இதுலேயே பெரிய குழப்பங்கள். ஆக நம்ம கல் உப்பை பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவுமே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களை தரக்கூடியது. சரி, இப்போ இந்த கல் உப்பை வச்சு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கண்ணாடி பாட்டில், இல்லைன்னா பீங்கான் ஜாடி, இது மாதிரி உப்பு ஜாடி முதல்ல வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் அதுவே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். புதிதாக ஒரு கல் உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதற்கு அப்புறமாக ஒரே ஒரு விரலி மஞ்சள், அதற்கப்புறம் ஒரே ஒரு துண்டு வசம்பு. இது 2மே நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடியது தான். நீங்கள் அதுவும் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் புதிதாக வாங்கிட்டு வந்த அந்த உப்பு பாக்கெட் இருக்குது இல்லைங்களா, கல் உப்பை அந்த ஜாடி முழுவதும் நிரம்புற அளவுக்கு நீங்கள் வாங்கி அதை வச்சுக்கோங்க. எப்போவுமே குறைவாக நம்ம வைக்கக்கூடாது. அதற்கப்புறம் ஒரே ஒரு விரலி மஞ்சள், ஒரே ஒரு துண்டு வசம்பு, இது 2ஐயும் எடுத்து அந்த கல்லுப்புல வெளியில இருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளார வச்சிருங்க. கல்லுப்புக்குள்ளார மறைச்சு வச்சிருங்க. வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க. இது எத்தனை நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா 48 days
48 நாட்கள் நம்மளுக்கு இது அப்படியே வந்து பூஜை அறைகளில் இருக்கட்டும், ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் தினமும் வந்து பூஜை அறையில் வழிபாடு செய்யும்போது அதுக்கும் நீங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 48 நாட்கள் முடிந்த பிறகு அந்த கல்லுப்பை ஓடுற நீரில் கரைச்சிருங்க, விட்டுடுங்க. அந்த பொருளையும் சேர்த்தே விட்டுடுங்க. இல்லை எங்களுக்கு பக்கத்தில் ஆறு குளங்கள்லாம் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க உங்கள் வீட்டு சிங்க்லேயே கூட நீங்கள் கரைச்சி ஊற்றிடலாம். அந்த மஞ்சளையும் வசமையும் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள், பணத்தோஷங்கள் இது அனைத்துமே நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை வந்து நீங்கள் என்னைக்கு எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னா, இன்றைய நாள் நம்மளுக்கு 3ஆம் பிறை வளர்பிறையிலேயே வருகிறது, இன்னைக்கும் நீங்கள் செய்யலாம். அதற்கப்புறம் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம். இது மாதிரி இந்த 3 தினங்களில் நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டீங்கன்னா, நீங்கள் 48 நாட்கள் அதை திருப்பி நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு எந்த அவசியமும் உங்களுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து அப்படியே விட்டுறலாம். எந்த நேரத்தில் செய்யணும் இதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரவு 8 to 9 அப்படிங்கிற இந்த நேரத்தில் நாம் செய்வது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது. இப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறீங்க அப்படின்னா இரவு 8 to 9 அந்த டைமில் செய்யுங்க. 3ஆம் பிறை இன்றைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் 3ஆம் பிறை தரிசனம் செய்கிறீங்க இல்லைங்களா, அந்த 2 1 நாணயத்தை வச்சுக்கோங்க. ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு, உங்கள் கல்லாப்பெட்டியிலையும் ஒரு நாணயத்தையும் உங்களுடைய பூஜை அறையில் இப்போ நீங்கள் உப்பு வச்சுருக்கிற அந்த ஜாடியிலையும் வச்சிடலாம். ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரி 3ஆம் பிறையை தரிசித்து வழிபாடு செய்துவிட்டு இப்படி செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ஏன் அந்த இரவு 8 to 9 அப்படிங்கிற நேரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9ங்கிறது செவ்வாய் ஓரை நேரம், அதுலேயும் நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரம் இரவு 8 to 9 அந்த டைம்லேயும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகிவிடும். இந்த பரிகாரத்தை செய்து முடித்ததுக்கு அப்புறமாக நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட இப்போ ஒரு லோன் வந்து நீங்கள் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிடச்சிடும். இல்லையா, ஒரு கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா, அதுவும் சீக்கிரம் உங்களுக்கு அந்த பணம், நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அந்த 2 லட்ச ரூபா உங்களுக்கு ரெடியாகி நீங்கள் அவருடைய கடனை அடைச்சிருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு 4 லட்சம் 5 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்குண்டான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கும்போது அந்த காரியம் வெற்றியாகும். அதனால தான் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு நீங்கள் பணத்திற்காக எதை நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது காரிய சித்தியாகும். அதனால் தொடர்ந்து இதை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.